5 வருஷம் வாயே பேசாம மௌனமா இருந்ததற்கு காரணம் பரிசு ஒரு சீட்டு குறைவு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு. நான் அப்பவே சொன்னேன் அந்த தலைவரிடத்துல, நீங்க எல்லாம் கட்சி வச்சிருக்கிறீங்க, மக்களுடைய பிரச்சனை சட்டமன்றத்தில் பேசுங்க, நீங்களே எங்க வரிசையில் தான் எதிர் வரிசையில் தான் அமர்ந்திருக்கிறீங்க, நாங்க ஒருத்தர் தான் குரல் கொடுத்துட்டு இருக்கிறோம், நீங்களும் மக்களுடைய பிரச்சனை பேசுன்னு சொன்னோம். பேசவே இல்லை. 5 வருஷம் ஜால்ரா போட்டாங்க. ஜால்ரா போட்டதுக்கு ஒரு சீட்டு குறைவு, ஒரு சீட்டு குறைவு. இன்றைக்கு கட்சி எதுக்காக இருக்குது? மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு தான் ஒவ்வொரு கட்சியும் மக்களை சந்தித்து போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் மக்களுடைய பிரச்சனை குரல் கொடுக்கணும். பிரதான எதிர்கட்சி அண்ணா திமுக, நாங்கள் தொடர்ந்து மக்களுடைய பிரச்சனையை மக்களுடைய குரலை சட்டமன்றத்தில் ஒழிச்சுக்கிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலேயே இதுவரை எதிர்கட்சி தலைவர்கள் 2.25 மணி நேரம் பேசின வரலாறு கிடையாது. அந்த வரலாற்றை நான் படைத்தேன். 2.5 மணி நேரம் 2 மணி நேரம் மக்களுடைய பிரச்சனை, தமிழ்நாட்டுடைய மக்களுடைய பிரச்சனை, எங்கிட்ட கொடுக்கப்பட்ட கோரிக்கை, மக்களுடைய பிரச்சனை, அதையெல்லாம் சட்டமன்றத்தில் எழுப்பி அரசுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அதை தீர்ப்பதற்கு அண்ணா திமுக கட்சி முழு மூச்சுடன் பாடுபட்டது. ஒரு நாள் ஸ்டாலின் கவர்னர் போன வருஷத்துக்கு முந்தித்த வருஷம் மேதக ஆளுநர் வர, அப்பெல்லாம் பிரதான எதிர்க்கட்சி என்ற தலைவர் முறையில் அண்ணா திமுக சார்பாக பேசிட்டு இருந்தேன். 2.25 மணி நேரம் பேசிட்டேன். முதலமைச்சர் எழுந்துருச்சு, எனக்கு பசிக்குதுங்க. முதலமைச்சர் பசிக்குது, இன்னும் எவ்வளவு நேரம் பேசுகிறேன்? இன்னும் 1 மணி நேரம் பேசுவேன். ஏங்க இவ்வளவு நேரம் பேசுனீங்களே? அவ்வளவு பிரச்சனை இருக்குது திமுகவில், அவ்வளவு பிரச்சனை திமுக அரசாங்கத்தில் இருக்குது. மக்களுடைய பிரச்சனை பேசுறது தான் நான் அமர்ந்திருக்கிறேன், அதனாலதான் பேசுறேன். ஏங்க இவ்வளவு நேரம் பேசிட்டீங்க, ஏகப்பட்ட கருத்து சொல்லிட்டீங்க, இதுக்கெல்லாம் நான் போய் பதில் தயார் பண்ண வேணும், எனக்கு கொஞ்சம் ஓய்வு எடுக்க வேணும், சாப்பிட வேணும் பாருங்கனாரு. நான் இத்துடன் பேச்சை முடித்துக் கொள்ளும் வந்துட்டேன், இத்துடன் பேச்சை நிறுத்திட்டேன். அப்படி முதலமைச்சரையே திணறல் அடிச்ச கட்சி அதிமுக கட்சி. எங்களுக்கு கொடுக்கின்ற வாய்ப்பு, அதிமுக கொடுக்கின்ற வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்துவோம். அதே போல இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பிரதான எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் போது அத்தனை உறுப்பினரை நீக்கிட்டாங்க. சிங்க மாதிரி தனியா போய் சட்டமன்றத்துக்குள்ள போய் பதில் சொன்னாங்க. ஒரே ஒருவர் இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து திமுகவுக்கு தகுந்த பதிலடி கொடுத்தாங்க. எல்லா மந்திரியும் எழுந்திருச்சு அம்மாவுக்கு பதில் சொன்னாங்க. அப்படி மக்களுடைய பிரச்சனை என்று சொன்னால் அதை அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு வருகின்ற கட்சி அதிமுக கட்சி. அதே போல இன்றைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோட சீரழிந்து விட்டது. உண்மைதானே? சிறுமிக்கு பாதுகாப்பு இருக்குதா? பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா? பாட்டியம்மாவுக்கு பாதுகாப்பு இருக்குதா? இனிமேல் பாட்டியம்மாவெல்லாம் தனியை விட்டுட்டு போயிடாதீங்க. இந்த ஆட்சி இருக்க வரைக்கும் ரொம்ப மோசமான ஆட்சி, மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எதனால இவ்வளவு பிரச்சனை வருது? கஞ்சா போதை. இன்றைக்கு போதை பொருள் விற்பனை தமிழகத்தில் அமோகமா நடந்துகிட்டு இருக்குது. இந்த கஞ்சா விற்பனை மூல முடக்கு வீதி எல்லா பக்கம் விற்குது. இந்த கஞ்சா போதை மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் பயன்படுத்துவதனால நாடு சீரழிந்து கொண்டிருக்கிறது. இந்த போதை ஆசாமிகள் செய்கின்ற குற்றங்கள் இன்றைக்கு தமிழகத்தில் அதிகரித்து விட்டது. இந்த கஞ்சா போதை ஆசாமி தான் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. தினந்தோறும் நடக்குது இல்ல? கிருஷ்ணகிரியில 2 வயது குழந்தை, பிஞ்சு குழந்தை கூட பாலியல் சீண்டக்கு உட்படுத்தப்பட்டு அது கதற துடிச்சு இறந்து போச்சு. திரு ஸ்டாலின் சொல்றாரு, அப்பா அப்பான்னு சொன்னா எனக்கு காதல் இடிக்குதுனாரு. அந்த குழந்தை அப்பா அப்பான்னு கதறிச்சு. அப்ப எங்க ஸ்டாலின் போனீங்க? மக்கள் கேட்கிறாங்க. அதுக்கு 2 நாள் நேற்றைய தினம் சென்னைக்கு பக்கத்தில் மிஞ்சூர் ஒரு இஸ்லாமிய பெண், கல்லூரி பெண் வீட்டுக்குள்ள பூந்து 3 பேர் போதை ஆசாமிய பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டு அந்த பெண்ணை அறிவாளால் வெட்டி
மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. சிந்திச்சு பாருங்க. போன ஒரு வாரத்துக்கு முந்தி விளாத்திக்குளம் இன்னைக்கு ஒரு கல்லூரி பெண்ணு மாலையில காணாம போயிட்டாங்க. அடுத்த நாள் சடலமா மேய்க்கிறாங்க. பாலியல் சீண்டலுக்கு உயிர் போயிட்டது. இப்படி தொடர் பாலியல் சீண்டல் இந்த ஆட்சியில் நடக்குது. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு இருக்கிற சமூகத்துறை அமைச்சர் தெளிவா ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 5 ஆண்டுல 6999 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்குது. 18,000 பாலியல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அதுல 6999 போக்சோ வழக்குனா சிறுமிகள் 8 வயசுக்கு குறைவாக இருக்கின்ற சிறுமிகள் பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டா போக்சோ வழக்கு பாயும். அப்படின்னா 6999 சிறுமிகள் இந்த ஆட்சியில் பாதிக்கப்பட்டிருக்குதுன்னா இந்த ஆட்சியினுடைய லட்சணம் எப்படி இருக்குன்னு சிந்திச்சு பாருங்க. இப்படிப்பட்ட ஆட்சி வேணுமா? எவ்வளவு கேவலமா இருக்குது. 6999 பெண் குழந்தைகளுடைய வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சு. இதற்கெல்லாம் இந்த தேர்தலிலே முடிவு கட்டுவீங்களா? அதோட அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்து 3 மாதத்தில் தமிழகத்தில் போதை நடமாட்டம் முழுமையாக ஒடுக்கப்படும், ஒழிக்கப்படும். கஞ்சாவை முழுமையாக அறவாக ஒழிக்கப்படும். போதைப் பொருள் இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்குவோம். போதைப் பொருள் இல்லாத மாநிலமாக உருவாக்குவோம். ஸ்டாலின் குறிப்பிடுறார், 10 ஆண்டு காலமாக அண்ணா திமுக ஆட்சியில் எந்த திட்டத்தையும் நிறைவேற்றவில்லை என்று ஒரு தவறான கருத்தை பதிவு செய்கிறார். நீங்க சிந்திச்சு பாருங்க. அண்ணா திமுக ஆட்சி 2011 2021 வரை 10 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம்ல. இன்னைக்கு நான் முதலமைச்சர் பொறுப்பேற்கின்ற பொழுது கடுமையான வறட்சி, மேட்டூர் அணை வறண்டு போச்சு, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, அதையும் சமாளிச்சோம். அதுக்கு பிறகு டெல்டா மாவட்டம் கடுமையான புயல், விவசாயம் பூரா பாய்ச்சிட்டுது, மக்களுடைய உடைமைகள் எல்லாம் பாய்ச்சுது, அதை சீர் செஞ்சோம். அதுக்கு பிறகு கொரோனா, 1 வருஷம் வெளியில் வர முடிஞ்சுதா? அந்த காலகட்டத்தில் கூட சிறப்பான ஆட்சி கொடுத்து தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஆட்சி கொடுத்தோம். விலைவாசி உயராம பார்த்துக்கிட்டோம். இன்றைக்கு எண்ணி பார்க்க வேண்டும். கொரோனா காலம் 1 வருஷம் அரசாங்கத்துக்கு வருவாய் இல்ல, டாஸ்மாக் கடையில் வருமானம் இல்ல, பத்திரப்பதியில் வருமானம் இல்ல, ரோட் டாக்ஸ் வருமானம் இல்ல, ஜிஎஸ்டி வருமானம் இல்ல, பெட்ரோல் டீசல் விற்பனை வரியில் வருமானம் இல்ல, எக்ஸைஸில் வருமானம் இல்ல. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு அரசுக்கு அன்றைய தினம் நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் 19-20 1 ரூபாய் வருமானம் இல்லாம ஆட்சி செய்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அந்த காலகட்டத்தில் ஏழை மக்கள் பாதிக்க கூடாது, தொழிலாளர்களுக்கு வேலை இல்லாம இருக்கிறாங்க, அதை முன்னிட்டு 1 வருஷம் ரேஷன் கடையில் விலையெல்லாம் அரிசி போட்டோம், விலையெல்லாம் சக்கரை கொடுத்தோம், விலையெல்லாம் பருப்பு கொடுத்தோம், விலையெல்லாம் எண்ணெய் கொடுத்தோம், குடும்பத்தைக்கு 1000 ரூபாய் கொடுத்தோமா இல்லையா? அம்மா உணவகத்தில் 3 வேளை சுட சுட உணவு ஏழைகளுக்கு கொடுத்தோம். ஒரு நாளைக்கு 7 லட்சம் பேருக்கு உணவு கொடுத்தோம். கொரோனா காலத்தில் 7 லட்சம் பேருக்கு தமிழ்நாட்டுக்கின்ற முதியோர்களுக்கு, கர்ப்பிணி தாய்மார்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு நேரடியாக அவர் இல்லத்துக்கு சென்று உணவு கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இதை விட என்ன சான்று வேணும்? ஒரு அரசாங்கம் செயல்படுவதற்கு, ஒரு அரசாங்கம் சிறந்த அரசமாக, நிர்வாக திறமை மிக்க அரசாங்கமாக செயல்படுவதற்கு உதாரணம் அண்ணா திமுக அரசாங்கம். உண்மையா இல்லையா? 40,000 கோடி செலவு, கொரோனாவுக்கு 40,000 கோடி செலவு. நாங்க அந்த காலகட்டத்தில் கூட அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் வேலைக்கு வரல, சம்பளம் பிடிக்கல, 1 ரூபா கூட சம்பளம் பிடிக்கல. ஆனா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அப்பொழுது நிதி அமைச்சராக இருந்த திரு பழனிவேல் தியாகராஜன் குறிப்பிட்டார், என்னை பார்த்து, திரு இபிஎஸ் அவர்களே, நீங்க முதலமைச்சர் இருக்கும் போது கொரோனா காலம் ஆசிரியர் வேலைக்கு வரல, அரசு ஊழியர் பெரும்பாலும் வேலைக்கு வரல, அவருடைய முழு சம்பளத்தை நீங்க கொடுத்தீங்க. பக்கத்தில் கேரளாவில் கொடுக்கல, ஆந்திராவில் கொடுக்கல, கர்நாடகாவில் கொடுக்கல. அப்படி இருக்கும்போது நீங்க மட்டும் முழு சம்பளத்தை கொடுத்தீங்க. இதனால அரசாங்கத்துக்கு 30,000 கோடி இன்னைக்கு போயிட்டுது. நீங்க அதே போல பக்கத்தில் இருக்கிற அண்டை மாநிலத்தில் மாறி அரசு ஊழியருடைய சம்பளத்தை பிடித்து செஞ்சிருந்தா 30,000 கோடி மீதி ஆயிருக்குன்னு சொன்னாங்க. அதை நான் அப்ப எதிர்த்து சொன்னேன். இன்றைக்கு அவர்களும் மனிதர்கள்,
ஆக அரசு ஊழியர்கள் இன்றைக்கு அரசாங்கம் போடுகின்ற சட்டத்தை நிறைவேற்றக்கூடிய பொறுப்பில் இருக்கின்றவர் அரசு ஊழியர்கள். அவர்கள் எந்த விதத்திலையும் மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடாது. அதனால முழு சம்பளத்தை கொடுத்தோம். கொடுத்தோம்ல, வருமானமே இல்லாத போது கொடுத்தோம். நல்லா சிந்திச்சு பாருங்க. வருமானமே இல்லாத போது கூட கொடுத்து இந்தியாவிலேயே வருவாய் பற்றாக்குறை இல்லாத மாநிலமாக செயல்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசு. இந்த ஆட்சி அப்படியே இருக்குது. 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிற. 5 லட்சம் கோடி. என்ன கடனுக்கு என்ன தேவை? புதுசா ஏதாவது திட்டத்தை கொண்டாந்தியா? கொண்டாந்துருக்கார மேட்டூர்ல? எந்த திட்டத்தையும் கொண்டாடல. 5 லட்சம் கோடி கடன். சிந்திச்சு பார்க்க வேண்டும் ஒவ்வொருவரும். நீங்க வந்தீங்க, நான் பேசுற பேச்ச கேட்கறீங்க, அழகா போயிருங்க. எல்லாம் நீங்க தாங்க கட்ட வேணும். திரு ஸ்டாலின் வாங்கின கடனை எல்லாம் நான் உட்பட நீங்க எல்லாம் கட்ட வேணும். சாதாரண விளையாட்டா நினைச்சிடாதீங்க. ஒவ்வொரு தலையிலையும் கடன் சுமையை ஏற்றி அரசாங்கம் வேணுமா? தமிழ்நாட்டில் 73 ஆண்டு காலம் பல கட்சிகள் நாட்டை ஆண்டு இருக்குது. 2021 அது வரைக்கும் தமிழ்நாட்டுடைய கடன் அளவு 4,85,000 கோடி. 73 ஆண்டு காலம். கொரோனா காலத்தில் வருமானம் இல்லை, செலவு அதிகம். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் எல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா 2021 வரை 4,85,000 கோடி தமிழ்நாட்டுடைய கடன் அளவு. 5 ஆண்டு 2021 இருந்து 2026 வரை 5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியுடைய கடன் அளவு 5 கோடி. 5 லட்சம் கோடி. 5 லட்சம் கோடிங்க. அப்படின்னா எவ்வளவு கொள்ளையடிச்சிருப்பாங்க சிந்திச்சு பாருங்க. ஏதாவது ஒரு பெரிய திட்டத்தை கொண்டாந்தாங்களா? நான் முதலமைச்சர் இருக்கும் போது ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து. 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. 6 மாவட்டத்தை பிரிச்சேன். 6 மாவட்டம். ஒரு மாவட்டத்தை பிரித்து தனியா செயல்பட வேண்டியதான். 400 கோடி வேணும். ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஆரம்பிக்கணும்னா 400 கோடி வேணும். அப்படி 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. அம்மா இருக்கும்போது 6 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. 6 மாவட்டம் தனியா பிரிச்சு கொடுத்தோம். அதோட 7 சட்டக்கல்லூரி. நான் இருக்கும்போது 6 சட்டக்கல்லூரி. சேலத்துக்கு ஒரு சட்டக்கல்லூரி கொடுத்திருக்கிறேன். இப்படி தமிழ்நாடு முழுவதும் 7 சட்டக்கல்லூரி, 21 பாலிடெக்னிக் கல்லூரி, 68 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, 4 பொறியியல் கல்லூரி, 4 வேளாண்மை கல்லூரி, 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி, ஆராய்ச்சி நிலையம். எவ்வளவோ அண்ணா திமுக ஆட்சியில் கொடுத்தோம். நீங்க என்ன கொடுத்தீங்க? எந்த ஒரு புதிய திட்டமும் இல்ல. பண்ணாங்களா?